ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். வாங்க இன்னைக்கு ஒரு பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் ஒன்று அன்பேக் பண்ணிடலாம். அன்பேக் பண்ணிட்டு இதில் ஒரு சூப்பரான ஹெல்தி மெனு செய்ய போகிறோம். அதை வெயிட் பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிலிப்ஸ் தான் வாங்கணும். வெளியில் கேட்டதுக்கு பிலிப்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் சரி வாங்குறதே வாங்கணும், பிலிப்ஸ் வாங்கியாச்சுன்னு சொல்லி இப்போ அன்பேக்கும் பண்ணியாச்சு. வாங்க ஹெல்தி ரெசிபிக்கு போவோம். இதுக்கு ப்ரிக்கோலி எக் பீஸா செய்ய போகிறோம். ப்ரிக்கோலி ஒன்று நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி போட்டுக்குங்க, உதிர்த்து போட்டுக்குங்க. இது கூட 2 முட்டையை சேர்த்துக்குங்க. முட்டை சேர்த்துந்தையும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டு இது கூட சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இது கூட மிளகாய்த்தூள், பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்திட்டு இது கூட ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஈவனாக. அது கூட சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சமாக சேர்த்து விட்டு மேலே சீஸை தூவி விட்டுக்குங்க. சீஸை தூவி விட்ட பின்னாடி கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஏர் ஃப்ரையரை லாக் பண்ணிக்கங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க டைமு. 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. அப்பப்போ அப்படியே எடுத்து பார்த்துக்குங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரோட்டீன் பீஸா ரெடி ஆகிடுச்சு. நாங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. பீஸாவை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணோம்.